இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. குட் மார்னிங். ஏங்க எப்போ எழுந்திருச்சிங்க? நான் எழுந்து அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அரை மணி நேரமா? என்னை எழுப்பிருக்கலாம்ல. நீ அசதியா தூங்கிட்டு இருந்தியா? அதுவும் மெடிசன் வேற சாப்பிட்டுருக்க. அதனாலதான் உன்னை எதுக்கு எழுப்பிக்கிட்டுன்னு அப்படியே விட்டுட்டேன். நீ எழுந்திருக்கிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நீ இப்ப எதுக்கு அவசரமா எழுந்திருக்கணும்? எழுந்திருச்சு என்ன பண்ண போற? என்ன பண்ண போறேனா? உங்களுக்கு தினமும் நான் தானே காலையில காஃபி போட்டு தருவேன். சரி, நீங்க இருங்க, நான் கோமதி அக்காவுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு காஃபி போட்டு தர சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். உனக்கும் சேர்த்து நானே காஃபி போட்டு வச்சிட்டேன். இரு, நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன். இந்த காஃபி எடுத்து. காஃபியை குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏங்க, காஃபி நீங்க போட்டீங்களா? ஆமா, நானே தான் போட்டேன். குடிச்சு பாரு, சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கு காஃபி? நல்லா இருக்கு. அம்மா, டாக்டர் என்ன சொன்னாரு? கட்டு போட்டு மாத்திரை மருந்து கொடுத்துருக்காங்கப்பா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனா கட்டு பிரிக்கிற வரைக்கும் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னாங்க. அப்போ டாக்டர் சொன்னதே நீ கரெக்டா ஃபாலோ பண்ணுமா? உனக்கு ஏதாவது தேவைனா எங்களையோ இல்ல கார்த்தியவோ கேளு. அதை விட்டுட்டு நீயா எதுவும் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காத. இப்பவும் கார்த்திக் மாப்பிள்ள தான் சம்பந்தி அவளை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறாரு. நேத்து நீ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததுல இருந்து மாப்பிள்ள உன்னை எப்படிலாம் கவனிச்சுக்கிறாருன்னு நான் பாத்துக்கிட்டு தாமா இருக்கேன். உனக்கு தலை சீவி விடுறாரு, சாப்பாடு ஊட்டி விடுறாரு, நேரந்த வராம மருந்து மாத்திரை எடுத்து கொடுக்கறாரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவர் உன்னை குழந்தை மாதிரி கவனிச்சுக்கிறத பாக்குறப்ப ஒரு அப்பாவா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அவர் இந்த அளவுக்கு உன்னை கண்ணும் கருத்துமா பாத்துக்கிறதுலயே உனக்கு இந்த காயம் சீக்கிரமே சரியாயிடும் பாரு. இருந்தாலும்ப்பா, அது என்னமோ அவரு இவ்வளவு சிரமப்படுறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு இந்த மாதிரி நேரத்துல அமுதாமா ஆர்த்தின்னு யாருமே பக்கத்துல இல்ல. ஒரு துணை இல்லாம எங்கேயும் நகரக்கூட முடியாதுங்கிற ஒரு நிலைமையில நான் இருக்கேன். அப்பாவும் அவருக்கும் எல்லா விஷயத்திலயும் எனக்கு உதவி பண்ண முடியாதுல்லப்பா. சில விஷயங்களுக்கு அம்மாவும் இல்ல ஆர்த்தியும் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. அவங்க எப்படிமா இங்க வர முடியும்? அவங்கள தான் தங்கச்சிமா இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. புரியுதுப்பா, ஆனா இந்த நிலைமையில எனக்கு அவங்கள விட்ட வேற யாரும் இல்லப்பா. நீங்க எனக்காக கொஞ்சம் யோசிங்களேன். அவங்க மட்டும் என் கூட இருந்தா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும்பா. எங்களுக்கு புரியுதுமா. ஆனா உங்க அத்தை வீட்டுல இல்லாத நேரத்துல அம்மா கிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன்ப்பா. அப்படி இருந்திருந்தா அன்னைக்கு நாங்க வீட்டை விட்டு போறப்போ உடனே எங்களை தடுத்து நிறுத்தி இருக்கணும். இல்லனா எங்க கூட சேர்ந்து அவளும் வெளியே வந்திருக்கணும். இப்படி எதையுமே செய்யாம இத்தனை நாளைக்கு அப்புறம் எங்களை திடீர்னு வீட்டுக்கு வாட கூப்பிடுறானா? இதுல வேற ஏதோ காரணம் இருக்கிற மாதிரி தெரியுதுமா. காரணம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. வானதிக்கு காலில் அடிபட்டு இருக்க முதா. டாக்டர் அவளை நடக்க கூடாது, பெருசா எதுவும் வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. மாப்பிள்ளையால எல்லா விஷயத்திலையும் அவளுக்கு உதவி செய்ய முடியாதுல்ல. அதான் இந்த நேரத்துல நீயும் ஆர்த்தி அவ கூட இருந்தா நல்லா இருக்கும்னு வானதி நினைக்கிறா.
என்னதான் மாப்பிள்ளை அவளை பார்த்துக்கிட்டாலும் அது நீங்க இருந்து பார்த்துக்கிற மாதிரி வராதுல்ல. நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. அப்படின்னா இப்ப நீங்க தேனொழுக பேசி எங்களை கூப்பிட வந்தது எல்லாரையும் திரும்ப கொண்டு போய் அந்த வீட்டுல சேர்த்து ஒன்னா சேர்ந்து வாழறதுக்கு இல்ல, உங்க பொண்ணுக்கு சேவகம் பண்றதுக்கு, அப்படிதானே? நான் அப்படி சொல்ல வரல அமுதா. சும்மா இருங்க. வேற என்ன அதுக்கு அர்த்தம்? கூப்பிட வந்துட்டார், அவளுக்கு ஒரு தேவையான தானே எங்களை கூப்பிட்டு விட்டுருக்கா. அக்கறையா ஒண்ணும் இல்லையே. அவதான் எங்களை கூப்பிட்டு விட்டுருக்கானா நீங்களும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கூப்பிட வந்திருக்கீங்க. முதல்ல என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. அவ ஒன்னு அங்க வேலை பார்க்கறதுக்காக கூப்பிடல. நீங்க அவ கூட இருந்தா அவளுக்கு ஒரு துணையா இருக்கும் தான் கூப்பிடுறா. இந்த நேரத்திலையும் நீங்க தான் அவ கூட இருக்கணும்னு நினைக்கிறான்னா எந்த அளவுக்கு உங்க 2 பேரும் மேலே பாசமா இருக்காங்கறத புரிஞ்சுக்கிட்டு பேசு. என்னத்த பெருசா அவ கஷ்டப்பட்டுட்டா? கஷ்டப்படுறாளாமா? என்ன எங்களை விட அவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாளோ? நீ இப்படி எல்லாம் விதண்டாவாதமா பேச வேண்டாம். அவ உங்களை கூட்டு வர சொன்னப்பவே நான் வேண்டாம்னு சொன்னேன். ஆனா வானதி தான் கேட்கல. அப்படி சொல்லுங்க. அதான் ஒருத்தர் இப்படிதான் எங்களை வான்னு சொல்லுவீங்க, இன்னொருத்தர் வரவே கூடாதுன்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் ஏன் வந்தாங்கன்னு கேட்பாங்க. நாங்க இதுக்குங்க திரும்ப அந்த வீட்டுக்கு வந்து அவமானப்படணும்? அப்பா, நீங்களும் வானத்தையும் கேட்டதுக்காக நாங்க அந்த வீட்டுக்கு வர சம்மதிக்கிறோம். அப்பா, எப்ப வரணும்னு சொல்லுங்கப்பா, வந்துடுறோம். இதுக்கு எதுக்குமா நேரங்காலம் எல்லாம் பாத்துக்கிட்டு இப்பவே போகலாம், கிளம்புங்க. ஆ, சரிப்பா. ஆர்த்தி வா. ஏண்டி என்னடி நீ, உனக்கு என்ன புத்தி கீத்தி கெட்டு போச்சா? உங்க அப்பா தான் வந்து கூப்பிட்டு இருக்காரு. அந்த வானத்தை அவளுக்கு எடுபடி வேலை செய்யறதுக்காக நம்மள கூப்பிட்டு அனுப்பியிருக்கா. நீயும் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு போலாங்கிற. நீதாம்மா புரியாம பேசிட்டு இருக்க. அப்பா சொல்ற மாதிரி இதை விட்டுட்டா நாம அந்த வீட்டுக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குமாங்கிறது சந்தேகம்தான். இப்ப போனாதான் நம்மளால அந்த வீட்டுக்குள்ள நுழைய முடியும். அது சரிடி. ஒருவேளை உங்க அத்தை ஊர்ல இருந்து வந்து நம்மள விரட்டி விட்டுட்டா என்ன பண்றது? அப்படியே அவங்க விரட்டி விடுற மாதிரி பேசினாங்கன்னா வானத்தி தான் நம்மள வர சொன்னான்னு அவளை கோத்து விட்டுருவோம். அப்படியே அத்தை நம்மள வெளியில அனுப்புனா கூட வானத்தையும் சேர்த்து தானே வெளியில அனுப்புவாங்க. நம்ம கஷ்டப்படுற மாதிரி அவளும் கஷ்டப்படுறத பாக்குறதுக்கு நமக்கு ஒரு ஆனந்தம் தானே. ஆமா, அது நல்லாதான் இருக்கும். அப்போ உங்க அப்பா கூட போலாங்கறியா? இவ்ளோ நேரம் நான் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு இருந்தேன்? வானதி, அம்மா, வானதி, என்னடா இது? என்னடா நீ கொஞ்சம் பாத்துருக்க கூடாதா? இப்ப பரவாயில்லையாடா? பரவாயில்லம்மா. உங்க அப்பா வந்து சொன்னதும் எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல, அப்படி நெஞ்செல்லாம் பதறி போச்சு. எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு ஓடி வந்துட்டேன்.